வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்கிறது, எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்கென்றே செய்யணுமாமா. பெருமையினாலாவது வீண் காரியங்களினாலாவது எந்த காரியத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்யக்கூடாது. பெருமைக்காக எதையுமே செய்யக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பெருமைக்காக செய்கிற எல்லாத்துலேயுமே நம்ம பெரிய ஆபத்துகளை நம்ம சந்திப்போம். நிறைய பேர் இன்றைக்கு கடன்காரங்களாய் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய பெருமைக்காக அவங்க பண்ணினது. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது தப்பு இல்லை, ஆனால் பெருமைக்காக படிக்க வைக்கிறது தப்பு. சிலர் ரொம்ப பெருமைக்காக, பாரு என் பிள்ளைங்க 2 பேரையும் படிக்க வச்சு நான் காமிக்கிறேன் பாரு, அவங்க 2 பேரையும் நான் டாக்டராகி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி உடனே போய் கடனை வாங்கி பெரிய நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் படிக்கணும். ஆனால் என்னென்னா, ஆண்டவரே என் பிள்ளைங்க டாக்டர் ஆகிறது நல்லது, ஆனால் அவங்க டாக்டராகி உங்கள் நாம மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவரே, உங்களுக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்றை செய்கிறதுல கண்டிப்பாக நோக்கம் வேணும். உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்திற்காக, எந்த காரியத்தை மனுஷனுக்காக உங்கள் பெருமைக்காக செய்கிறீங்களோ அந்த காரியத்தில் முடிவில் நீங்கள் தோல்வியை தான் பார்ப்பீங்க, நீங்கள் ஜெயத்தை பார்க்கவே மாட்டீங்க. அதனால் பெருமைக்காக, இதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கலாம், உங்கள் பெருமைக்காக கல்யாண வீட்டில் போயிட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் ஏன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெருமையை காமிக்கிறதுக்காக. இந்த வீட்டுக்காரங்க 5000, இந்த வீட்டுக்காரங்க 10000, இந்த வீட்டுக்காரங்க பீரோ. உடனே அங்கே நிறைய மனிதர்களுக்கு அந்த ஞானம் இல்லாதனால, ஸோ என்னுடைய பேரை அவன்லாம் 1000 கொடுத்துருக்குறான், நம்ம ஒரு 2000 கொடுக்காட்டி என்ன பண்ணுறது, ஒரு கடனை வாங்கியாவது கொடுத்துடலாம், நமக்கு அந்த இடத்துல பேர் தான் முக்கியம். உடனே கடனை வாங்கி ஒரு 2000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு திருமண வீட்டில் 2000 ரூபா கொடுக்கறது தவறல்ல, ஆனால் பெருமைக்காக செய்கிறது ரொம்ப தவறு. ஆண்டவர் நம்ம பட்சத்தில் துணையே நிற்க மாட்டார். பெருமைக்காக நீங்கள் எது செஞ்சாலுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதில் இருக்கவே இருக்காது. அதனால இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் பெருமைக்காக எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லணும். பாபேல் கோபுரம் பெரிய கோபுரம், அவங்களுடைய முயற்சி நல்ல முயற்சி. அவங்க உயர ஒரு பெரிய பில்டிங்கை கட்டணும்னு நினைச்சது ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. எத்தனையோ பில்டிங்கை கட்டும்போது ஆண்டவர் கூட இருந்து தான் இன்னைக்கு நிறைய பேர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். அந்த பில்டிங்கை கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள். உடனே ஆண்டவர் பார்த்தார், இல்லை இல்லை இல்லைப்பா, என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன். அப்போது பெருமைக்காக நீங்கள் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறத சில நேரங்களில் தாறுமாறாகும். அதனால் எல்லாருமே இந்த 3வது நாளில் உங்களை நீங்கள் தாழ்த்தணும். ஆண்டவரே நான் பெருமைக்காக நான் அந்த காரியத்தை தான் ஆரம்பித்தேன். சிலர் அன்னைக்கு அப்போ இருக்கிற தேவை 2 ரூம் தான், 2 ரூமில் நம்ம வீடு இருந்தால் போதும். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு 10 ரூம் இருக்கிற வீடை நீங்கள் கட்டுறது தப்புன்னு சொல்லலை. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பெருமைக்காக, பாருங்கள் இந்த கிராமத்திலே நான் ஒரு பெரிய வீட்டை கட்டி காமிக்கிறேன், என் சொந்தக்காரங்க எல்லாருடைய இதுலேயும் நான் ஒரு பெரிய வீட்டை கட்டி காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்த உடனே அதுக்காக டெடிகேஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடுவேன், நான் பெரிய விருந்தெல்லாம் போடுவேன். அப்போ அந்த பெருமைக்காக ஆரம்பிக்கப்படுற நிறைய கட்டடங்கள் அப்படியே பாதி வழியில் நின்று போயிடுது, அதை அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியல. அப்படி ஒருவேளை பெருமைக்காக இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க, தடுமாற்றம் வருது, முடிக்க முடியலைன்னா ஒரே சஞ்சலம், உடனே போய் கடனை வாங்கி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி உடனே முடிச்சிடுறது. அதனுடைய விளைவு ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் வெட்கப்பட்டு, அதுக்கு முன்னாடியாவது ஒரு பெருமை, ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஆனால் இந்த பெருமைக்காக செஞ்சு நம்முடைய பேரையே நம்ம இழந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் பெருமைக்காக நான் இனி எதையுமே என்ன பண்ண மாட்டேன்னா செய்யவே மாட்டேன். என் பெருமைக்காக கார் வாங்க மாட்டேன், என் பெருமைக்காக பைக் வாங்க மாட்டேன், என் பெருமைக்காக வீடு கட்ட மாட்டேன், என் பெருமைக்காக பிள்ளைகளுக்கு கிராண்டாக கல்யாணம் பண்ண மாட்டேன், என் பெருமைக்காக எதையுமே பண்ண மாட்டேன். ஆனால் உங்கள் நாமம் மகிமைக்காக எல்லாத்தையும் நான் செய்வேன். உங்கள் நாமம் மகிமைப்படும். எனக்கு ஒரு வீடு தாங்க ஆண்டவரே, அதில் உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு வாகனத்தை தாங்க ஆண்டவரே, அதில் நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, அதன் நிமித்தமாய் நான் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவேன். அவருடைய நாமத்தினுடைய மகிமைக்காக நீங்கள் கேளுங்க, நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த காரியம் வாய்க்கும். கர்த்தர் தருவார்,
கர்த்தர் அந்த இடத்துல உங்களை சாட்சியா தான் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆமென். பெருமைக்காக நம்ம செய்யலைன்னா நம்ம சுகமாக கூட அதை செய்வோம், ரொம்ப அழகாக அதை செஞ்சு முடிப்போம். அப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி பகட்டா நம்மளை காமிக்கணுன்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்தாலே பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அந்த ஐயோ வெட்கப்பட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஐயோ கட்டி முடிக்காட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற தாட்டெல்லாம் வந்துடும். அப்படியெல்லாம் வர விடவே கூடாது. நம்ம இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். கொஞ்ச காலம் ஒரு டெஸ்ட்டுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறார். யாருமே இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. ரொம்ப வருஷம்லாம் இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது. ஆண்டவர் ஒரு பரீட்சைக்காக இந்த உலகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இருக்கிற நாளில் எல்லாருக்கும் முன்னாடி நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். ஆனால் எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னா உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆமென் சொல்லுங்க. அப்படியே கையை மேலே உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆண்டவரே நான் உங்களை தான் மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. என் பெருமையெல்லாம் நான் சிலுவையில் வைக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய பெருமை, நான் இதுவரைக்கும் பெருமைப்பட்டதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாஸ்டர், நான் பெருமையினால் ஆரம்பித்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் நான் நிற்கிறேன். நான் மற்றவங்களுக்கு முன்னாடி ரொம்ப பெருமை பாராட்டணும்னு நான் நினச்சேன். என் மனசில் அது வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு என்னால் அதை ஃபினிஷ் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்தும் போது ஆண்டவர் மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் தாழ்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துறேன், நான் என்னை வெறுமையாக்குறேன், என்னால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே, நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன், உங்களால் தான் எல்லாம் முடியும் சொல்லுங்க. அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க கட்டளையிடாம நான் செய்ய முடியாது. பவுல் நடலாம், அப்பல்லோ நீர் பாய்ச்சலாம், ஆனா விளைய செய்கிறது நீங்க தான் ஆண்டவரே. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஊழியத்தில் கூட பெருமைக்காக எதையும் செய்யக்கூடாது. ஆமென். ஊழியத்தை அப்படி பெருமையாக செய்யலாமா அப்படின்னா அது கூட செய்யக்கூடாது. சிலர் பெரிய ஊழியக்காரங்களை, நான் பெரிய ஊழியக்காரங்களை கூப்பிடுறது தப்பு இல்லை. பெரிய ஊழியக்காரங்க நம்ம வீட்டில் ஆசீர்வதிக்கிறது, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஜெபம் பண்ணுறது எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் சிலர் என்னென்னா பெருமைக்காக பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருமைக்காக எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தவங்க ஒரு நாள் இரவில் ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ அந்த 11 மணிக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு கேட்டால், பாஸ்டர் நாளைக்கு காலையில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பிறந்த நாள், அதனால் அந்த பிறந்த நாளுக்கு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவங்க ரட்சிக்கவே படலை அப்படின்னு. நானும் உடனே சொன்னேன், சரி பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலையில் நான் எப்படியும் 5 o'clock எந்திரிச்சேன், ஒரு 6:30க்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ கரெக்டாக 6:30க்கு எனக்கு கால் வருது. அப்போ அதில் கால் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னொருத்தருடைய கால். அவங்க பேசினா ஒரு லேடி, ஒரு சிஸ்டருடைய வாய்ஸ் கேட்குது. அப்போ நான் அவங்களுக்கு பிறந்த நாள் விஷ் சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் இவங்களுக்கு ஃபோன் ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு. ஆமாம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணேன், ஒரு பிரதர் தான் சொன்னார் ஜெபம் பண்ண. ஐயோ இல்லை பாஸ்டர், அந்த பையன் அந்த பொண்ணை விரும்புகிறான், அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணுகிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான், பாரு நான் பென்ஸ் பாஸ்டரை வச்சு இந்த வருஷம் உனக்கு பிறந்த நாளில் நான் ஜெபம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி சவால் விட்டு, ஐயோ உடனே அந்த பிள்ளை சொல்லியிருக்கா, அப்படியெல்லாம் ஐயோ அவரெல்லாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண மாட்டார், எனக்கு அதை எப்படி ஜெபம் பண்ண முடியும், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண உடனே அந்த பொண்ணு இன்னும் பரவாயில்ல அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறியா. அப்போது எந்த அளவுக்கு பாருங்களேன். அப்போ இதெல்லாம் எப்படி ஆண்டவர் அங்கீகரிக்க முடியும்? இதெல்லாம் எப்படி? நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஞான குறைவுனால், ஒருவேளை உலகத்திலேயே நம்ம உலக ஜனங்களோட பழகிறதுனால உலகம் அப்படி தானே இருக்குது. உலகம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தனக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறதோ இல்லை தனக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறதையோ பெருமையாக நினைக்கிறாங்க உலகத்தில் உள்ளவங்க. அதே பெருமையை இதில் நம்ம ஆண்டவருடைய விஷயத்தில் கொண்டு வரவே கூடாது. எதையுமே கொண்டு வரக்கூடாது. யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் உயர்ந்தவங்க இல்லை, கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர், கர்த்தர் ஒருவரே பெரியவர். நமக்கு முன்னோடி, நமக்கு ஹீரோ எல்லாம் யாருன்னா கர்த்தர் மட்டும்தானே தவிர மனுஷங்க யாரும் நமக்கு ஹீரோவா இருக்கவே முடியாது. அப்போ ஆவிக்குரிய விஷயத்துல கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பெருமையா செய்யவே கூடாது.
சர்ச்சில் ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அனௌன்ஸ் பண்ணும்போது வேணால் நீங்கள் அமைதியாக இருக்கலாம். மறைவிடத்தில் போய் பாஸ் அந்த ஃபேனுக்காக சொல்லியிருந்தீங்களே அந்த ஃபேனை என் பேரில் எழுதிருங்க, நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே கையை தூக்கி என் பேரில் ஒரு 10 ஃபேன் எழுதிருங்க, ஒரு 20 ஃபேன் எழுதிருங்க அப்படி. அப்போது அந்த அந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மனசுக்குள்ள உன்னை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் முடிவில் கர்த்தர் நாம என்ன பண்ணாதுன்னா மகிமைப்படாது. இந்த ஃபேனை வாங்கி கொடுத்ததை 100 பேருக்கு தெரியணும்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதம் அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் யாருக்குமே தெரியாமல் நான் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆசீர்வாதம் சன்னதியாக உங்களை தொடரும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க, இனி என் வாழ்க்கையில் பெருமைக்காக எதையுமே நான் என்ன பண்ண மாட்டேன்னா செய்யவே மாட்டேன். என் தேவைக்காக நான் செய்வேன், தப்பே இல்லை. நீங்கள் உங்கள் தேவைக்காக எவ்வளோ காஸ்ட்லியாக வேணாலும் யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா உலகத்தான் யூஸ் பண்ணும்போது ஆண்டவருடைய பிள்ளை யூஸ் பண்ணுறதுல என்ன தப்பு? உங்களுக்கு தேவை இருக்குமே ஆனால் நீங்கள் எத்தனை கோடிகளுக்கு நீங்கள் செலவு பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் பெருமைக்காக செலவு பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதை என்ன பண்ண மாட்டார்னா அங்கீகரிக்கவே மாட்டார். ஆமேன்.